திருமாவே ஒரு தலித் தலைவரே அல்ல. இந்த முடிவுக்கு தலித் இளைஞர்களே வந்துட்டான். என்ன காரணம்? திமுகவுடைய ஒரு தலித் பிரிவா மாறிட்டு இதுதான். இவ்வளவு சுருக்கி சொல்லணும் அவர் நம்ம இல்ல இதை விட சுருக்க முடியும். பல சார் இப்போ திமுகவுடைய தலித் பிரிவு நீங்க சொன்னா அவர் ஏன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு? திமுக இருக்கலாம் இல்லையா, அவங்க தரமாட்ட சொல்லிட்டு. திமுக 5 வருஷம் தேராது. பார்ப்பனையத்தை எதிர்க்காம எந்த தலித் அரசியல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரவிக்குமார் சேர்ப்பாரா, சிந்தனை செல்வன் சேர்ப்பாரா, ஆளூர் ஷானவா சேர்ப்பாரா? எல்லாம் செத்து சுண்ணாம்பாய் மலத்தை தின்னு மூத்திரத்தை குடிச்சு வளர்ந்து இருக்குது ஒரு தலித் இயக்கம். இப்போ அறுவடை பண்ற எல்லா பேரும் வந்துட்டான். கடைசியாக திரும்ப அறுவடை பண்ணிட்டு போயிட்டான். அதான் முடியும். அடிஷனல் அட்வொகேட் போஸ்ட் நிறைய இருக்கு. அதுல தலித்துக்குன்னு ஒரு 2 இந்த கோரிக்கைகள் எழுப்பப்படவே இல்லை. யாராலும் எழுப்பப்படவில்லை. திமுக காலத்துல கூட திரும்ப இதை செய்யல. திமுக கேட்டு வாங்க முடியும். ஆமா, வாங்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டான், வாங்க மாட்டாங்கல்ல. இல்ல இப்ப திருமான முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு திமுக விரும்புச்சு, எடப்பாடி ஏத்துக்கலன்னு சி வி சண்முகத்துடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா திமுக பாத்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லியிருக்காதுன்றது என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டா அவர் கேட்டா இவங்க 12 சீட்டோட கொடுக்காதவங்க இவரை போய் முதலமைச்சர் ஆக்குவாங்களா? அதான் வாய்ப்பு இல்லை. தலித்துகளை மாவட்ட செயலராக்கத்தை கூட தயக்கப்படக்கூடியது திமுக அதிமுக 2 பேருமே. இவங்க போயிட்டு திருமான முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னு கேட்டா 2 பேருடைய பழித்துக்கிறதுக்கு இவர் ஆளான்னு கேட்கறாங்க. அதேதான் அதிமுக திமுக பிரச்சனைல திருமான எப்படி உள்ள வராரு? இப்படி ஒரு யோசனையை இந்த ஐவர் குழு சொல்லுது. அந்த ஐவர் சொல்லுது. அப்போ அதை யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வதை போல நடிப்பார். நீங்க இந்த ஐவர் குழுக்கு அடிப்படை அரசியலே தெரியல, அண்ணன் திருமாவுக்கும் அடிப்படை அரசியலே தெரியல. இது அறியாமையின் வெளிப்பாடு. தமிழீழ அங்கீகார மாநாடுன்னு போட்டு புரசை வாக்குறா ராணா தெருவில் கருணாநிதி ஜெயலலிதா 2 பேரும் வந்தால் கூட அந்த கூட்டம் வராது. ஒரு 75,000 பேர் வந்தான். அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். ஈழ போராட்ட சுற்றி எங்க அடிச்சது? திருமாவை சுற்றி தான் அடிச்சது. சீமானுக்கு போன 50 லட்சம் ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்? திருமாவளவனுக்கு. சரியா? அப்போ இந்த வாய்ப்பை தவற விட்டது யாரு? நீங்க சொல்றீங்க என்னவா மாறிட்டாரு? அப்புறமா திமுகவா மாறி. அப்போ முதலியார் சங்க தலைவர் திராவிட இயக்க தலைவராகிறது. அப்ப ஏன் திருமா தலித் தலைவராக இருந்து தமிழ் தேசிய தலைவராக வளர முடியாது? இங்க ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல சீமா நாடாரு கிறிஸ்டியன் நாடாரு தானே. கிறிஸ்டியன் நாடாரு தமிழ் தேசிய தலைவரா வள்ளியா ஆகிட்டு எல்லாம் ஏத்துக்கினாங்க. இவர் அதற்கான தகுதி இருந்தும் இவர் தன்னை திமுகவிலே அழித்து கொண்டார். அதான் வரலாறு. திமுக கூட்டணியில் தொடருவாரா இல்ல விஜயுடைய கையை உயர்த்தி பிடித்தார் திரும்ப அங்க போயிடுவாரா? திமுக கூட்டணி அதிமுக வந்த பிறகு உங்களுக்கு டிமாண்டே இல்லை. நீ இருந்தா என்ன போனா என்ன? யாருக்கு? திருமாவுக்கு இல்லை. 2 விட எது பெருசா போச்சு? 25 வந்த பிறகு இருந்தா இருந்து போனா போகும். இந்த நிலைமை வந்த பிறகுதான் விஜய் கையை பிடிச்சி தூக்குறாரு. நாங்கள் இணைந்து விடுகிறோம். இதுதான் மேட்டர். சேர்ந்துருவாரா? யாரு? டிவிகே கூட கூட்டணி வைக்கிறாரு. அதாவது எதிர்காலத்தில் நடக்கலாம். இல்ல சார், இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. திருமானுடைய ஒரே நோக்கம் என்னன்னா கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும், பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் தான் பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் டிவிக்கோட இருக்கும்போது இவர் மட்டும் திமுக என்ன பண்ண போறாரு? இல்ல திமுக இனி அவர் தாவேக்கா வந்துருவார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. திருமானனுடைய அறிக்கை முந்தனத்தோடு கொடுத்தாரு. என்னை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு நடந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக திமுகவை யாரும் நேரடி என்னுடைய காதுப்பட யாரும் சொல்லலை. 2வது தமிழ்நாட்டில் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்கிறாரு திருமானை. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது திருமாவே ஒரு தலித் தலைவரே அல்ல. இந்த முடிவுக்கு தலித் இளைஞர்களே வந்துட்டான். என்ன காரணம்? அவரு திமுகவுடைய ஒரு தலித் பிரிவா மாறிட்டார். இதுதான். இவ்வளவு சுருக்கி சொல்லணும் அவர் நம்ம இல்ல இதை விட சுருக்க முடியல. பல சார் இப்போ திமுகவுடைய தலித் பிரிவு நீங்க சொன்னா அவர் ஏன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு? திமுக இருக்கலாம் இல்லையா, அவங்க தரமாட்ட சொல்லிட்டு. இல்ல திமுகவுல இருக்கலாம், வாஸ்தவம். திமுக 5 வருஷம் தேராது. 5 வருஷம் தேராது. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி 2 பேரும் இந்த அரசை காப்பாத்துங்கன்னு, ஏன்னா தலித் இளைஞர்கள் நிறைய பேர் அதிகாரத்துக்கு வந்திருக்கான். அப்போ இப்போ இன்னைக்கு நடந்த அட்வொகேட் ஜெனரல் விஜயராகவ பாதிரியார்கள் விஜய் நாராயணன் அட்வொகேட் வந்திருக்காரு. இப்போ அடிஷனல் அட்வொகேட் போஸ்ட் நிறைய இருக்கு.
ம். அதுல ம். தலித்துக்குன்னு ஒரு 2 ஒதுக்குங்க ஆ? ஒதுக்குங்க ஆ, அவங்க. இந்த கோரிக்கைகள் எழுப்பப்படவே இல்லை, யாராலும் எழுப்பப்படலை. ம், ம், ஆ? ம். சண்டை திமுக காலத்துல கூட திரும்ப இதை செய்யல. திமுக அதிகாரத்தில் இருந்த காலத்துல, திமுகவோடு இருந்த காலத்துல, திமுகவுக்கு சிறுத்தைகளை ஓட்டு போட்ட காலத்துல திரும்ப திமுகவில் கேட்டு வாங்க முடியல. ம். இந்த ரிசர்வேஷனை வாங்க முடியல. ஆமா வாங்க மாட்டாங்க ஆ. சார் பேசிக்கா. வாங்க கொடுக்க மாட்டான், வாங்க மாட்டாங்கல்ல. கேட்க அதுதான் இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு தலித் அரசியல் ஒரு வலிமையா இருக்கு, விஜய் காப்பாத்தி இருக்கு. ஆனாலும் இப்போ விஜய நாராயணன் வந்திருக்காரு. இந்த விஜய நாராயணன் வந்ததுக்கு பிறகு பின்னால் நீங்க ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த பாலிடிக்ஸை சரி அடுத்த அடிஷனல் அட்வொகேட் அதாவது ஒரு 8 பேர் இருக்கான், 8-10 பேர் இருக்காங்களா. 10 பேர்ல ஒரு ஆள் தலித்துக்கான ரிசர்வேஷன் படி, சமூக நீதி படி ஒரு ஆளாவது கொடுக்கணும். அண்ணா திரும்ப கேட்டிருப்பாரா, இல்லை கேட்டு வாங்கிடுவாரா? இப்படிலாம் நிறையா தலித் இளைஞர்கள் என்ன நினைக்கிறான், இவர் இப்போ இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்க போனார், இப்போ அதை தாண்டி போயிருச்சு. அப்போ இந்த அரசியலை எங்களுக்கான உரிமையை கொடுக்கணும்னு இப்போ வரைக்கும் அறிக்கை வரல. இப்போ வரைக்கும் இப்போ மக்கள்கிட்ட போய் சேரணும்ல. தலித் விரோதியா இருந்தாலும் தலித்துக்கான எந்த ரிசர்வேஷன் கூட கொடுக்கல. இல்லை இப்போ திருமான முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு திமுக விரும்புச்சு, எடப்பாடி ஏற்றுக்கலன்னு சி.வி. சண்முகத்துடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லியிருக்காதுன்றது என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டால் அவர் கேட்டால் இவங்க 12 சீட் கூட கொடுக்காதவங்க இவரை போய் முதலமைச்சர் ஆக்குவாங்களா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. தலித்துகளை மாவட்ட செயலராக்கத்துக்கு கூட தயக்கப்படக்கூடியது திமுக அதிமுக 2 பேருமே. இவங்க போயிட்டு திருமான முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னு கேட்டால் 2 பேருடைய பழித்திக்கிறதுக்கு இவர் ஆளான்னு கேட்குறாங்க. அதே சி.வி. சண்முகம் இந்த ரோல் வந்து வேலுமணி தான் ரோலு. இப்போ அவர் கொங்கு வேளாளர், இவர் வன்னியர். அப்போ கொங்கு விஜய் வேலுமணி வீட்டுக்கு போனா இவர் கோச்சிட்டு கூட்டணியை உடைச்சிட்டு போயிடுவார். யாரு? சி.வி. சண்முகம். அதனால தான் என் வீட்டுக்கு வர வேண்டாம், அவங்க வீட்டுக்கு போங்க, அவர் ஆஃபீஸுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி வச்சது. இது பதவியை எதிர்பார்த்து அதிமுகவை உடைப்பதற்கு தயாரான கூட்டம் இந்த கூட்டத்தை அதிமுகவை கைவிட்டுருவான். அதிமுக திமுக பிரச்சனைல திரும்ப எப்படி உள்ள வராரு? இல்லைங்க, அதாவது இப்படி ஒரு யோசனையை இந்த ஐவர் குழு சொல்லுது. அந்த ஐவர் சொல்லுது. அப்போ அதை யாரு புறக்கணிக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வதை போல நடிப்பார்கள். அப்போ அந்த நடிப்பு தான் நடந்தது. இதை நம்பிட்டு 5 நாள் ஓடிச்சு. ஆனால் இது எப்படி டிராப் ஆச்சுன்னா, திமுக குடும்பம் இதை ஏற்றுக்கல. திருமான முதலமைச்சர் ஆகிறதே இல்ல அது வந்து 2 பேருமே ஏத்துக்கல. ஓகே. ஆனா இவர் என்ன பண்றாரு, அப்பாவியா நம்மள எப்படியாவது இந்த ஐவர் குழு ஆக்கிடுவாங்க நம்பிக்கை ஊட்டி இதை நம்பி 5 நாள் ஓடிச்சு. இல்ல சார், இப்போ 2 சீட் தான் நம்ம கிட்ட இருக்குது. அதிமுக திமுக நம்மள ஆக்குறாங்க அப்படின்னா உங்களை நிம்மதியா இருக்க விட்டுருவாங்களா? உங்களை அடிப்படை அரசியலே தெரியல. நீங்க இந்த ஐவர் குழுக்கு அடிப்படை அரசியலே தெரியல, அண்ணன் திருமாவுக்கும் அடிப்படை அரசியலே தெரியல. இது வந்து அறியாமையின் வெளிப்பாடு. எப்படி 2 சீட்டு வச்சிருக்கிற உங்களை 53 73 எப்படி ஆக்குவாங்க? இதுல வாய்ப்பே இல்லை. தாமதப்படுத்தி பேர் கட்டு வரலாற்று கரைபிடிந்ததான் மிச்சம். வாய்ப்பே இல்லை. இந்த எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதற்கு தான் முயற்சி நடந்தது. அந்த முயற்சியை செல்வி, கனிமொழி, இந்த குடும்பம் சேர்ந்து முறியடிச்சது. இதுதான் நம்ம ஏன் அவங்கள ஆக்கணும்? இல்ல, ஏடிஎம்கே ஏன் ஆக்கணும்? அதுதான் சொல்றேன். ஏடிஎம்கேவால பல முறை பாதிக்கப்பட்டிருக்கான். தொண்டை ஏத்துக்கவே மாட்டான். இது எதிர்காலத்துல தனிச்சு நம்ம நிற்கவே முடியாது. இது பெரிய எதிர்ப்பு கனிமொழி தான் செல்வியை அனுப்பி விட்டது. செல்வி, டிஆர் பாலு எல்லாமே. அதனால இது இப்படி க்ளோஸ் ஆகி போச்சே தவிர அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்காக மறுப்பதற்காக இந்த முதலமைச்சர் திட்டம். அந்த அறிக்கையில் இன்னொரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, நான் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த தலித்துமே இன்னும் 100 வருஷம் நாள் ஆக முடியாதுன்னா தமிழ்நாடு அவ்வளோ பெரிய ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு மண்ணா இது பெரியார் மண், திராவிடங்க. அதாவது அதுதான் உண்மை. ஆனா இவரே அந்த முயற்சி பண்ணலையே ஆகிறதுக்கு. இவரு
தலித்து அடையாளத்தை முதல்ல இவர் உடைக்கணும். இவருக்கான தமிழ் தேசிய தலைமைக்கான அந்த வாய்ப்பு இவருக்கு பல முறை வந்தது. யாருக்கு? ராமதாஸ் வன்னியர் லீடரை தாண்டி எஸ்சிபிசி மைனாரிட்டி முதலமைச்சர் ப்ராசஸ் வந்தார். யாரு? ராமதாஸ் பண்ணாரு. அவர் வன்னியர்னு பார்த்தா எப்படி பிசி போவான், முஸ்லீம் எப்படி போவான் பண்ணாரு. ஆனா டெல்லியில் போய் அமைச்சரானோனையும் அவருக்கு 1 லட்சம் கோடி வந்துருச்சு. அதோட செட்டில் ஆயிட்டார். எவ்வளவு வந்தது? ஏற்காடு மழை பூரா இப்போ அவர் பேரில் இருக்கு, மகன் பேரில் இருக்கு. அதோட செட்டில் ஆயிட்டார். அப்போ நீங்க அரசியல் என்பது எந்த இலக்கோ அதை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கும். அதுதான் அம்பேத்கர் செஞ்சாரு, கற்றுக் கொடுத்தார். 1 பைசா தமிழன் சொல்லி ரெட்டமலை சீனிவாசா, ஆயுதேச பண்டிதர் 2 பேரும் சாகர வரைக்கும் மரணமடகரை வரை சமரசமே பண்ணி. இப்போ நீங்க ஒண்ணு சொல்றீங்க, தலித் அரசியல் தலித் அடையாளத்துடன் திரும்ப பயணிச்சார் நீங்க சொல்றீங்களா? தலித் அடையாளத்தை இவர் ஏத்துக்கலன்னு சொல்றீங்களா? ஏத்துக்கலன்னு சொல்றீங்களா? நான் ஒரு தலித் லீடர் சொல்லிட்டு திரும்ப தன்னை பிரகடனப்படுத்திட்டாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி அடையாளப்படுத்தல? அதாவது ஏன்னா அவர் புரியுது அவர் ஒத்துக்க மாட்டாரு. இருங்க சார், யாரு ஒத்துக்கலாம், உண்மையை ஒத்துதான் ஆகணும். என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல இருங்க. அதாவது தலித் பேந்தர் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவராக இருந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி எப்படி வருதுன்னா அனைத்து சமூகம் அவர் ஏத்துக்கிற தலைவராக வர்றாரு. அப்படி வருகிற பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஈழ போராட்டம் என்ன தலித் பிரச்சனையா? இல்லையே, சொல்லுங்க. அப்படியே சாக போனாரு. அதாவது வர்ற நீங்க கருணாநிதி உண்ணாவது இருக்குல்ல, ஜெயலலிதா உண்ணாவது இருக்கல, வைகோ இருக்கல, ராமதாஸ் யாருமே இருக்கல. அப்போ தலித் லீடருங்கிற விஷயம் அங்கே மறைஞ்சு போச்சு. தமிழ் தேசிய தலைவரா அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி வர்றாரு. அப்படி வருகிற பொழுது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தமிழீழ அங்கீகார மாநாடுன்னு போட்டு அந்த புரசைவாக்க ராணா தெருவில் ஒரு கருணாநிதி ஜெயலலிதா 2 பேரும் வந்தால் கூட அந்த கூட்டம் வராது. ஒரு 75,000 பேர் வந்தாப்பா. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் 2009. அப்போ ஈழ போராட்ட சுற்றி எங்க அடிச்சது? திருமாவை சுற்றி தான் அடிச்சது. அப்போ சீமானுக்கு போன 50 லட்சம் ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்? திருமாவளவனுக்கு. சரியா? அப்போ அந்த வாய்ப்பை தவற விட்டது யாரு? இல்ல அதுதான் சார், அவர் தாங்க. நீங்க சொல்றீங்க என்னவா மாறிட்டாரு? அப்புறமா திமுகவா மாறிட்டார். அதனாலதான் அதுதான். இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், ரகசியம். அண்ணாதுரை திமுக தலைவர், திராவிட இயக்க தலைவர் சொல்றாங்கல்ல. 1935 அவர் இருந்த பதவி என்ன தெரியுமா? செங்குந்த முதலியார் மாநில இளைஞர் அணி தலைவர். அப்படிங்களா? ஆமா, தெரிஞ்சுங்க. தெரியாது. என்ன பதவி? முதலியார் சங்கத்துல மெம்பரா இருந்திருக்காரு. அப்படி மெம்பரா இருந்து திருப்பூர்ல செங்குந்த முதலியார் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல ஈரோடு இருக்கிற பெரியார சிறப்பு பேச்சாளர் யாரு? அப்ப நீதி கட்சி தான் கட்சி. அதுல போய் பெரியார் கலந்துக்கிறாரு. முதலியார் இளைஞரணி செயலாளரா அண்ணாதுரை வர்றார். படிச்ச இளைஞன். இவர் பேசுனதை பூரா பார்க்குறாரு பெரியார். புரியுது, நல்ல அரசியல் அறிவாக பேசுகிறானே இந்த பையன். கூட்டம் முடிஞ்சவரை கேட்குறாரு, என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. நான் ஒரு ஜவுளி கடையில் வேலைக்கு இருக்கேங்கிறாரு. யார்? அண்ணா படித்து முடிச்சுட்டு. அப்போ அந்த காலத்தில் எம்ஏ. அப்படியா, என்ன சம்பளம்? ஏதோ ஒரு சம்பளம். அந்த சம்பளத்தை நானே தரேன், என் கூட வரையான்னு கேட்குறாரு. எங்கே நடந்தது? திருப்பூரில். எனக்கு அங்கேயும் சம்பளம் இங்கேயும் சம்பளம் சைட் வாங்கினேன். அதோட அண்ணா எங்கே வர்றாரு? கடைக்கு வேலைக்கு வர்றாரு. முதலியார் சங்க மாநாட்டில் பிடிச்சி கொண்டு வந்தான் பெரியார் அவருடைய நிறுவனத்தில் வேலைக்கு வச்சிருக்காரு. அப்போ பெரியார் ஸ்கிராப் வியாபாரம் பண்றாரு. என்ன வியாபாரம்? ஸ்கிராப். இதுதான் வரலாறு. அப்போ பத்திரிகையில் இவர் எழுதினாரு, பத்திரிகையில் விழா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பின்னாடி சார். நான் சொல்றது திருப்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனேயா பெரியார் அண்ணா 2 பேருக்கும் சிலை இருக்கு. வரலாறு இங்கே எவ்வளவு சொல்லி கொடுக்கறது இல்லை. வரலாறு பூரா சினிமா தேட்டரில் தானே இருக்கு. வரலாறு சொல்லி கொடுக்குறான். களிச்சடைகள், சினிமா களிச்சடைகள், அதெல்லாம் வரலாறு. பெரியாரும் அண்ணாவும் சந்திச்ச இடம் திருப்பூர் டவுன் ஹால். அங்க ஒரு 2 பேரும் சிலை இருக்கு. 2 பேரும் அதுவே எழுதி வச்சிருக்கு கல்வெட்டுலயே. என்ன எழுதி வச்சிருக்கான்? 2 பேரும் சந்திச்சாங்க, அது ஞாபகமா அந்த சிலை வச்சிருக்கோன்னு எழுதி வச்சிருக்கான். இதுதான் அரசியல். அப்போ முதலியார் சங்க தலைவர்
திராவிட இயக்க தலைவராகிறாரு, முதலியார் சங்க தலைவர். திராவிட அப்ப ஏன் திருமா தலித் தலைவராக இருந்து தமிழ் தேசிய தலைவராக வளர முடியாது? இங்க ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல 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 சார், சீமா வந்து நாடாரு, கிறிஸ்டியன் நாடாரு தானே. கிறிஸ்டியன் நாடாரு தமிழ் தேசிய தலைவரா வரலையா? ஆகிட்டு எல்லாம் ஏத்துக்கினாங்க. இவர் அதற்கான தகுதி இருந்தும் இவர் தன்னை திமுகவிலே அழித்து கொண்டார். அதான் வரலாறு. நீங்க 1000 தடவை கேட்டாலும் 1000 இதுதான் உண்மையான தகவல், உண்மையான செய்தி. இல்ல தமிழ்நாட்டுடைய மண் அப்படி பொருத்தமா இல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்க தமிழ்நாட்டு மண்ணெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்களுடைய மண்ணே சரியில்லை. தமிழ்நாட்டு மண்ணெல்லாம் என்னைக்கு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டு மண்ணு பாப்பாத்தி ஜெயலலிதா முதலமைச்சரா சாரி கன்னடத்து பாப்பாத்தி ஜெயலலிதாவை தங்க தாரகையா ஏத்துக்கலையா? புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் பிறந்தது கண்டியில, மலையாளி கிருஷ்ணமேன. எம்ஜிஆர் பயந்துட்டு இருந்தார். மலையாளின்னு சொல்லிடுவோம். கருணாநிதி மலையாளிங்கிறாரு. ஏய் நீதாண்டா தமிழன், மக்கள் ஏத்துக்கலையா? நீங்க இந்த அடிப்படையில் பாருங்க. ஜெயலலிதா அண்ணாதுரை முதலியார் சங்க தலைவர், ஜெயலலிதா கன்னடத்து பாப்பாத்தி. நான் பாப்பாத்தி தான் சட்டசபை சொல்லிட்டேன். நான் மலையாளி தான். நான் எம்ஜிஆர் சொன்னாரு. அப்ப தலித்துங்கிறவன் ஜப்பான்ல இருந்து தான் வந்தான், தாழ்த்தப்பட்டவன். அதாவது இந்த பறையர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பு கோயில பூசை வச்சு பறையடித்து சாயம் கூட வாங்கடா. இப்போ பள்ளிவாசல்ல வாங்க சொல்றாங்கல்ல, தொழுகை வாங்க, தொழுகைக்கு அரைகூவல் விடுப்பதுதான் பாங்கு. தேவாலயத்தில் என்ன பண்றான்? மணி அடிக்கிறான். இப்படி மணி அடிச்ச ஆட்கள் தான் யாரு? இந்த பறையர்கள். அப்போ இந்த வரலாறு இன்னும் இருக்கு, வரலாறுல அழிஞ்சு போகல. அப்போ பாப்பானுக்கு மேல் சாதி பறையன், கேட்க நாதி இல்லாம கீழ் சாதி ஆனா, இதான் வரலாறு. அப்போ இந்த வரலாற மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்போ பார்ப்பனியத்தை எதிர்க்காம எந்த தலித் அரசியல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? எங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரவிக்குமார் சேப்பாரா, சிந்தனை செல்வன் சேப்பாரா, ஆளூர் ஷானவா சேப்பாரா, எல்லாம் செத்து சுண்ணாம்பாய் மலத்தை தின்னு மூத்திரத்தை குடிச்சு வளர்ந்து இருக்குது ஒரு தலித் இயக்கம். இப்போ அறுவடை பண்ற எல்லா பேரும் வந்துட்டான். கடைசியா திருமாவளவன் அறுவடை பண்ணிட்டு போயிட்டான். இதான் முடிஞ்சு. இதான் நடந்து. அதனால நீங்க மக்கள் என்னைக்கு குறை சொல்லாதீங்க, தமிழர்களை என்னைக்கு குறை சொல்லாதீங்க. இவன் 10 சாதியா இருக்கான், தமிழர் சொல்லுங்க. பம்பாய் ரயில்வே ஸ்டேஷன் நான் அனுபவிச்சிருக்கேன். எவனா ஒருத்தன் ஒரு வட இந்தியா அடிச்சு விட்டான். ஐயோ என்ன அடிக்கிறாங்க கேட்க நான் ஒரு சத்தம் வருது. எல்லா பேரும் 50 பேர் கூட்டிட்டான். ரயில்வே ஸ்டேஷன் பம்பாயில சர்ச்சிகட் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தனை அடிக்கிறான் சார். அடிச்சு திருடிட்டு ஏதோ நடந்து போச்சு. அவன் கத்துறான். அது பம்பாய் ஹிந்தி பேசுகிற ஒரு மாநிலத்தில் தலைநகர் ரயில்வே ஸ்டேஷன். ஐயோ என்ன கேட்க நாதில 50 பேர் கூட்டிட்டான். அது வரைக்கும் ஹிந்தி பேசிட்டு இருந்த பயலுக்கு என்ன 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 என்னங்கிற 50 பேர் கேட்கறான். அப்படியே மிரண்டான். யாரு? அந்த ஹிந்திக்காரன் பூரா எங்கடா இருந்தாங்க ரயில விட்டு இறங்கி. அதனால தமிழர்களை என்னைக்குமே குறை சொல்லாதீங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவன் அப்பாவி தமிழன். பல சீரழிவு கலாச்சாரங்களை பல சிக்கி சின்னாபண்ணமாயி முதலியாரா, நாடாரா, சக்கரீரா, வண்ணாரா, குன்னாரா, இப்படி இவன் சிதைச்சு பிரிக்கப்பட்டு இவனுடைய கலாச்சாரம் பிரிக்கப்பட்டு மொத்த எதிரியை அவனுக்கு அடையாளம் தெரியக்கூடாது. இவனே அடிச்சு சாகணும். இதுதான் நடக்கும். திருமாவளவனோட போயிட்டு முதலமைச்சர் விஜய் பார்த்தார்ல சார், வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ பார்க்கும்போது தெரியுது அண்ணன் திருமா தான் விஜயுடைய கையை பிடிச்சி மேலே தூக்கத்துக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு. அதை வச்சு நான் கூப்பிட்டு சைகை காமிச்சு கையை தூக்க ட்ரை பண்ணுறாரு. 2 வாரத்தில் வந்து நாங்கள் எங்கே இருக்க போகிறோன்றது திருமாவளவன் அறிவிக்க போகிறாருன்றது அவரே சொல்லிட்டாரு. திமுக கூட்டணியில் தொடருவாரா இல்லை விஜயுடைய கையை உயர்த்தி பிடித்தாருன்னு திரும்ப அங்கே போயிடுவாரா? திமுக கூட்டணி அதிமுக வந்த பிறகு உங்களுக்கு டிமாண்டே இல்லை. நீ இருந்தா என்ன போனா என்ன? யாருக்கு? திருமாவுக்கு இல்லை. சரி, இது எப்போ தேவை இருந்ததுன்னா விஜய் வழக்கு போட்டு சபரீஷன் உள்ள தள்ளிடுவான். சபரீஷன் உள்ள போயிடுவாரு, துர்கா உள்ள போயிடுவாரு, விஜய் உள்ள வச்சிருவாரு, வெட்டியிருக்கு. அப்போ இந்த பயம் இருந்தது. இந்த பயம் இருந்த காரணத்தினாலதான் தயவுசெய்து சிபிஎம் 2 பேரும் பல கோடி கொடுத்துருக்கேன், சிபிஐக்கு பல கோடி கொடுத்துருக்கேன், முஸ்லீம் லீக்கு பல கோடி கொடுத்துருக்கேன், தொகுதிக்கு 30 கோடி ரூபான்னு 8 தொகுதிக்கு 240 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். சரியா? இதெல்லாம் வாங்கிட்டு என்னை கழட்டி விட்டுறாதீங்க, என்னை பிடிச்சி உள்ள போட்டுவோம். எப்போ வேண்டுமானாலும் கருணாநிதி அடியை கொள்றான், அடிக்கிறான், உதைக்கிறான், இந்த கதை எனக்கு வந்துடும், என் பையனுக்கு வந்துடும், என் பொண்டாட்டிக்கு வந்துடும். அதனால எங்களை காப்பாற்றுகிற கேடையுமே நீங்க தான். எங்களை ஏதாவது பண்ணிட்டான்னா கவுத்து விட்டுருங்க. இந்த டீலிங் தான்
இவர்களுக்கு நடந்தது. இல்ல இப்போ வர்ற இந்த டீலிங் தான் விஜய் பயந்தது. யாரை பார்த்து? திமுக போது பயந்தது. எப்ப வேண்டுமானாலும் திரும்ப கவுத்துவார். எப்போது வேண்டுமானாலும் சிபிஐ அப்படி வராது. ஏன்னா டெல்லியில கமாண்டிங் கேட்கணும், டெல்லியில கமாண்ட் கேட்கணும். ஆனா முஸ்லீம் லீக்கு இந்த கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்ததே ஹைதர் அலி தான். எங்க கேரளா முஸ்லீம் லீக் தலைமை எங்கேன்னு கேரளாவில். அவர்கள் மூலம் ஹைதர் அலி தான் இந்த முஸ்லீம் லீக் கூட்டணியை விஜய் கூட்டணியில் கொண்டு சேர்த்தது. அப்போ இந்த 4 பேர் சேர்த்தா விஜய் இப்போ வேணா கவுக்கலாம், அதிமுக வர்றதுக்கு முந்தி. புரியுது. அப்போ இதுக்காகத்தான் திருமாவுக்கு டிமாண்ட் இருந்தது. இப்போ 2 விட எது பெருசா போச்சு? 25 வந்த பிறகு இருந்தா இருங்க, போனா போகணும். இதுதான் இந்த நிலைமை வந்த பிறகுதான் விஜய் கையை பிடிச்சி தூக்குறாரு. நாங்கள் இணைந்து விடுகிறோம். இதுதான் மேட்ரு. சேர்ந்துருவாரா? யாரு? டிவிகே கூட கூட்டணி வைக்கிறாரா? அதாவது எதிர்காலத்தில் நடக்கலாம். இல்ல சார், இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. திருமாவளவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா வந்து கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும், பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் தான் பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் டிவிகேவோட இருக்கும்போது இவர் மட்டுமே திமுக என்ன பண்ண போறாரு? இல்ல, திமுக இனி அவர் தாவேக்கா வந்துருவார். ஓகே சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார். நன்றி, வணக்கம்.